ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி எக் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பட்டை 3 லவங்கம் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஊற்றிடக்கூடாது. நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம், பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த கரண்டி மூலமாக நீங்கள் ஊற்றும் போது முட்டை வந்து அப்படியே அழுக்காக அழகாக வரும். முட்டை நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி பூரி